ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஈவினிங். எப்படி இருந்துச்சு உங்கள் டெஸ்ட்டு? இன்னைக்கு ஈஸியாக இருந்துச்சா? கொஷின் பேப்பர் இன்னைக்கு எப்படி இருந்தது? ஓகேவா? மாடரேட்டாக இருந்ததா? ஈஸியாக தான் இருந்துச்சா? உங்களுக்கு தெரியுதா லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இப்போக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த ஸ்பீடாக உங்களால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுதா லாஸ்ட்டில்? ஓகே. இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கேலண்டர் அந்த கேலண்டர் சொல்கிறேன்னு சொன்னீங்களா? உங்கள் பேட்சுக்கா இல்லை இதுக்கு முன்னாடி பேட்ச்? புரியல. இந்த பேட்ச் தானே? அந்த கேலண்டரோட டே கண்டுபிடிக்கிறது சொல்கிற உங்களுக்கு இல்லையோ? சரி போடுங்க. சரி ஆனால் பார்ப்போம், டைம் இருந்ததுன்னா அது பார்ப்போம். ஓகே சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி நம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இவங்க இருக்காங்க. அங்க நீங்க தான் 18 அவங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கே கேட்கலையா? 23 சொல்லுங்க. நீங்க தான் நீங்க 24 25. என்னடா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன நம்பர்? 25-ஆ? அடுத்து பேக். இந்த ஆர்டர்ல போறது என்ன கன்ஃபியூஷன்? நீங்க என்ன சொன்னீங்க? 24-ஆ? யார் 24? சரி நீங்க 25, 26, அடுத்து 27, அடுத்து யாரு? நீங்க இருக்கீங்களா? அந்த ஸோ 36 இருக்கீங்க. ஸோ 12 பிரிச்சிடலாம். யார் 12? இன்னொரு ஆள் இருக்கீங்களா? 37. சரி ஓகே 12 13 பிரிக்கலாம். யார் 12? ஓகே நீங்களாம் குரூப் 1 ஓகேவா? அடுத்து 24 யாரு? நீங்க குரூப் 2 ஓகே. 37 அந்த குரூப் எல்லாம் குரூப் 3 ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு கொஸ்டின் படிக்கணும், செகண்ட் குரூப் ஒரு கொஸ்டின் படிக்கணும், தேர்ட் குரூப் ஒரு கொஸ்டின் படிக்கணும். ஓகே அவ்வளோதான். இதுக்காக தான் இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன். ஓகே சரி வாங்க. ஸோ ஓகே 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 வாங்க வாங்க வாங்க. 2 hours அதுலேயும் 10 minutes போயிடுச்சு. வாங்க வாங்க. பேசேஜ் 1 யாரு ஆரம்பிக்கிறீங்க? குட் ஆரம்பிங்க. Historically evolved to supervise established industries whose technologies and market structures were relatively stable. However, rapid technological innovations has produced sectors where products, services, and business models change faster than regulatory framework can adapt. In response, some governments have experimented with regulatory standards, controlled environment, where firms can test innovative technologies under relaxed regulatory oversight, while authorities monitor potential risks. Proponents argue that sandboxes enable regulators to understand emerging technologies while allowing innovators to experiment without the full burden of compliance process. Critics, however, warn that such frameworks may inadvertently privilege well-resourced firms capable of navigating complex regulatory interfaces, thereby entrenching existing market hierarchies. Furthermore, the experimental nature of sandbox raises questions about accountability. If regulatory flexibility leads to unforeseen social harms, determining responsibility becomes complicated. Consequently, regulatory sandbox reflect an institutional dilemma. They attempt to balance the encouragement of innovations with the preservations of public safety. Yet, they
they may also expose structural tensions between regulatory caution and technological acceleration. ஓகே. ஸோ இனிமேல் நீங்கள் பேசேஜ் படிக்கும்போது இந்த இந்த பர்டிகுலராக இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட், இது கோர் அப்படின்னா நீங்கள் அதை கூட சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் சொல்லும் போது உங்களோட நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்கன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து வேரி ஆகலாம்ல. ஓகேவா? ஸோ அதனால் இனிமேட்டு பேசேஜ் யார் படித்தாலும் இதான் வந்து இந்த லைன் தான் பர்டிகுலராக இது கோர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த பேசேஜில்? Regulatory sandbox main ஆ ஓகே. regulatory system அப்படிங்கிறது பத்தி அதுதான் வந்து technology markets அப்போ வந்து சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது ஸோ லாஸ்ட்ல பாருங்க, கான்சிக்வென்ட்லி த ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் ரெஃப்ளெக்ட் அன் இன்ஸ்டிடியூஷனல் டைலமா. தி attempt to balance the encouragement of innovation with the preservation of public safeguards. ஓகே. ஸோ இதான் வந்து சொல்றாங்க. Yet they may also expose structural tensions between regulatory caution and technological acceleration. ஸோ கோரே வந்து இதுதான். ஓகே. ஸோ சாண்ட்பாக்ஸோட சிக்னிஃபிகன்ஸை சொல்றாங்க. ஓகே. ஓகேவா? அதோட இன்னோவேஷன்ல அதனால என்ன இம்பாக்ட். ஓகே. அப்புறம் அது அப்படி நம்ம சாண்ட்பாக்ஸ்ன்றது உங்களுக்கு ஐடியா தெரியுமா என்னன்னா? சாண்ட்பாக்ஸ் பத்தி யாருக்கா தெரியுமா? என்னது சாண்ட்பாக்ஸ்? ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்ன்ற டேர்ம் என்னது? இல்ல பேசிக்கா சாண்ட்பாக்ஸ்னா என்ன டேர்ம்? அந்த டேர்மோட மீனிங் என்னன்னு தெரியுமா? புரியல. ஓ, அப்படி சொல்லலாம். வேற எக்ஸாக்டா நான் ஹோலிஸ்டிக்கா சும்மா கேட்கிறேன். சாண்ட்பாக்ஸ்னா என்ன? இப்போ சாண்ட்பாக்ஸ்னா என்னன்னா பேசிக்கா இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரேன்னா, ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேர் வச்சு அதை பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுறேன் புதுசாக. அது ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நானே செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு டீம், அந்த டீம் இதே தான் எல்லாத்துக்கும், எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும். இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா அவங்க டீமுக்குள்ளார அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து மெயினா வந்து ஒரு இன்னோவேஷன் மாதிரி ஏரியால நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ அந்த ஒரு இன்னோவேஷனுக்காக அவங்க கொண்டு வராங்க. அதனால வர இம்பாக்ட் வந்து ரொம்ப அன்இன்டெடா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால அவங்களே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த சாண்ட்பாக்ஸ் ஹோலிஸ்டிக்கான பார்க்கும்போது இது வந்து அதே தான், அதை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்னோவேஷன் என்கரேஜ் பண்ணாலும் பட் அது சேஃப்கார்டு எப்படி பண்ணுது அதோட ரோல் தான் சொல்றாங்க ஹோலிஸ்டிக்கா. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு பார்ப்போம். Which of the following statement best reflect the logical implication of the passage? So regulatory sandbox attempt to reconcile innovation with the regulatory oversights. Okay. So okay, sandboxes may unintentionally strengthen existing market advantages of larger firms. Okay. The experimental nature of sandboxes eliminate accountability concerns. Third வருமா? ஏன் வராது? ஸோ தேர்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸி ஆன்சர் வந்துடும். ஸோ 1 and 2 ஒன்லி தான் உங்களுக்கு வந்திருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சாண்ட்பாக்ஸஸ் மே அன்இன்டென்ட்லி there is a possibility unintentionally strengthen existing market advantages to larger firms. ஓகே, வரலாம். ஸோ ஆப்ஷன் பி, 11க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து குரூப் 2 யாரு? டோல் யார் சொன்னீங்க? 13லேருந்து 24 வரைக்கும் யாரு? யாரா படிங்க. நீங்க படிங்க. நீங்க தான். ஒரே நிமிஷம், அவங்க படிக்கிறாங்க, எல்லாரும் கவனிங்க. ஓகே, இது நீங்களே சும்மா டிஸ்கஷன் நீங்களே பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ 2 hours வேஸ்ட் பண்ணாதீங்க, எஃபெக்டிவாக உட்காருங்க. ஓகே, இஃப் நீங்கள் சால்வ் பண்ணும்போது சில விஷயத்த அப்சர்வ் பண்ண முடியலனாலும் இவங்க படிக்கும் பொழுது நீங்கள் அப்சர்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்கஷனே. ஓகே, ஸோ சம்திங் இஸ் லேர்ன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் 2 hours சும்மா நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட்காக அது இல்லை. ஓகேவா? ஸோ அதை
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கவனிங்க. ஓகே, படிங்க. Legislatures are commonly evaluated by the quantity of law they produce. Yet legislative productivity measured merely by the output can obscure deeper institutional questions. A parliament may pass numerous laws while devoting limited time to substantive debates, policy scrutiny, or committee examination. Conversely, a legislature that enacts legislators may still perform significant deliberative function through oversight, public consultation, and committee processes. The tension between productivity and deliberation reflects competing conception of representative institution and emphasizes legislative efficiency, the ability to translate political mandate into a formal policy fulfillment. The other prioritize deliberative depth, arguing that democratic legitimacy depends not merely on lawmaking but on the scrutiny of executive action and the careful examination of policy concerns. In practice, modern parliaments struggle to reconcile these rules, expanding policy complexity demand greater legislative scrutiny, while political pressures often reverse rapid legislative action. As a result, debate about legislative productivity often considers a deeper question whether the core function of a parliament lies in the production law or in the subjecting political authority to systematic public reasoning. ஓகே, என்ன சொல்றாங்க? லா மேக்கிங் பத்தி சொல்றாங்களா? ஓகே, என்ன சொல்றாங்க லா மேக்கிங்ல? ஸோ கீவேர்டு 2 இருக்கு. அந்த 2 கீவேர்டு என்னன்னு சொல்லுங்க. லெஜிஸ்லேட்டிவ் எஃபிஷியன்சி ஒரு கீவேர்டு, இன்னொரு கீவேர்டு என்னது? டெமோக்ராட்டிக் லெஜிட்டிமசி. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலரா ஒரு செஷன்ல ஒரு கவர்மெண்ட் வந்து நிறைய லா மேக் பண்ணா அது எஃபெக்டிவா அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஓகேவா? நிறைய லா மேக் பண்றது பொறுத்தனால அது எஃபெக்டிவ்னு சொல்லி கிடையாது. ஓகேவா? அந்த ஒரு லா மேக் பண்ணாலும் அது டெலிபரேட்டிவா டிஸ்கஷன் கரெக்டா போயிருக்கா? ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் லாஸ் வந்து நான் வச்சு மட்டும் நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு லா கம்மி லா மேக் பண்ணாலும் அந்த லா வந்து டெலிபரேட்டிவா எல்லாருக்கிட்டையும், ஓகேவா, கமிட்டிக்குள்ளார போயிட்டு டிஸ்கஷன் உட்காந்து அந்த மாதிரி போயிருக்கா, அது கம்ப்ளீட்டா இருக்கா, அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இதைதான் வந்து மெயின் கோரே. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு பார்ப்போம். which one of the following statement best reflect the central idea conveyed in this passage? Okay, so legislative institutions should prioritize rapid law making to maintain political responsiveness. Legislative output alone is insufficient to evaluate the functioning of parliament. Okay, parliamentary committee should replace legislative debate as the primary forum of the law making, policy making. But இது வந்து கோர் இருந்தாலும் பட் இது மென்ஷன் பண்ணல பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ அடுத்தது, deliberative process inevitably reduces it increases the legitimacy of the democratic legislator. ஓகே, ஸோ இவங்க வந்து மெயினே வந்து ரேபிட் லா மேக்கிங்க்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா டிஸ்கஷன் நல்லா போயிட்டு அப்பனா தான் வந்து டெமோக்ராட்டிக் லெஜிட்டிமசி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான், லெஜிஸ்லேட்டிவ் அவுட்புட் அலோன் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு எவலுவேட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ 12க்கு ஆப்ஷன் பி. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்து 13th வாங்க. சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, கேளுங்க. என்னாச்சு? ஓகே, ஃபைன். அடுத்து 13th கொஸ்டின் வாங்க. ஸோ இது மெயினாக வந்து பேசேஜ் வச்சு இந்த மாதிரி ஃபார்மேட் வராது. ஓகேவா? உங்களுக்கு தனியாக தான் வரும், ஏன்னா ரீசனிங்லேயே இது வந்துடும். ஸோ இருந்தாலும் இந்த ஃபார்மேட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். அசோசியேஷன் பாருங்க. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆஃபன் ஈக்குவேட்டட் வித் நம்பர் ஆஃப் லாஸ் எனக்டட். கரெக்டா இல்லையா? கரெக்டா தப்பா? ஓகே, அடுத்த ரீசன் பாருங்க. The broader function of legislature include deliberation, scrutiny and oversight. கரெக்டா? ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டா? சொல்லுங்க, ரெண்டுமே கரெக்டா? ஸோ எது எந்த ஆப்ஷன் வரும்? பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் என்ன சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் எஃபிஷியன்சி பற்றி சொல்றாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து டெமோக்ராட்டிக் லெஜிட்டிமசி பற்றி சொல்றாங்க. இது ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் அந்த கோரே. ஸோ
ஈவன் தோ ரெண்டும் கரெக்டாக இருந்தாலும் அது ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகேவா? 13B. ஓகே ஓகே போலாமா? சரி வாங்க, அடுத்து குரூப் 3ல யாரு படிங்க. 4 16 யாரும் படிக்கல. 28 யாரு படிங்க. Many contemporary economists, political communication increasingly algorithmically mediated digital platforms. The system personalized information flows by prioritizing content likely to engage individual users. While such personalization may enhance user experience, it also alters the informational environment in which political opinions form. Citizens may encounter information that reinforces their beliefs while rarely encountering conflicting viewpoints. Scholars argue that this dynamic does not necessarily create isolated echo chambers, but it can subtly reshape public discourse by amplifying emotional resonant narratives over analytically complex arguments. The result may not be ideological isolation, but rather a transformation of political communication itself. Political actors increasingly design messages that perform well within algorithm systems, privileging immediacy, emotional appeal, and shareability. Consequently, digital communication technologies do not merely transmit political messages, they influence the strategic behavior of political actors and the interpretive frameworks through which citizens engage with political information. ஓகே ஸோ என்ன சொல்றாங்க? கோர் என்ன? Political message influence. அதான் இதோட கோரா? வேற யாராவது சொல்றீங்களா இதுக்கோட கோர்? ஆல்மோஸ்ட் 10 கிளாஸஸ் 10 டெஸ்டா 10th டெஸ்ட் இது. ஸோ சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும். நீங்க இதுல லேர்ன் பண்றதே இதுவாக தான் இருக்கணும். இந்த கோர் எப்படி நீங்க டெரைவ் பண்றீங்க. ஓகே ஆன்சர் சால்வ் பண்றதெல்லாம் அடுத்த ஸ்டெப் தான். ஓகே ஸோ இதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க இந்த பேசேஜ்ல யாராச்சும்? டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூன்ஸ் பண்றாங்க ஒரு பர்சனுக்கு. ஓகே அதான் வந்து இதை பத்தி சொல்றாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றாங்க. ஓகே அதனால என்னன்னா இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது, அது பர்சனலைஸ்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்றாங்க? அட்டானமி எஃபெக்ட் ஆகுதா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இதான் பாருங்க. while such personalization may enhance user experience வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே இன்ஃபர்மேஷன் என்வரன்மெண்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஃபார்ம். ஓகே ஸ்காலர்ஸ் என்ன ஆர்கியூ பண்றாங்க? இட் கிரியேட் an isolated echo chambers. Okay so the result may not be ideological isolation but rather a transformation of political communication itself. Okay so political actors இது political actors வந்து increasingly design messages that perform well with algorithmic system. Okay so அதுக்கு என்னென்ன சொல்றாங்க? privileging immediacy, emotional appeal and shareability இதெல்லாம் சொல்றாங்க. So digital communication technology do not merely transmit political message. Yes இதான் வந்து இது. They influence the strategic behavior of political actors. So இதான் வந்து இதுல core and interpretive framework through which citizen engage with political information. So இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வச்சு எப்படி பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி. ஓகே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை, ஓகே அவங்களோட ஐடியாஸை. ஓகே ஸோ இதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் அசம்ப்ஷன் அண்டர்லைஸ் தி ஆத்தர் ஆர்குமெண்ட். ஓகே
The visibility of political messages influence how citizens interpret political information. வருமா வராதா? Okay. Political actors tend to design communication strategy that maximize audience engagement. Yes. So ரெண்டுமே வரும். 14க்கு ஆப்ஷன் சி. ஓகே, வேற ஏதாவது டவுட் யாருக்காச்சும்? 15th கொஸ்டின் வாங்க. என்ன கேக்குறாங்க? which one of the following statement best reflect the most logical suggestion emerging from the passage? Algorithmic personalization should be eliminated. வருமா? Okay. Democratic society must recognize how communication technology influence through political discourse. Political actors வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால மேபி வரலாம். ஓகே, சரி வாங்க அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். Government should regulate all political messaging on digital platform. No. Okay. Political actors should avoid digital communication platform. No. So ஈஸியா ஏடி எலிமினேட் பண்ணிடலாம். டி வந்து சி வந்து ஓகே, ரெகுலேஷன்ன்றது இங்கே கோர் கிடையாது. ஸோ democratic society must recognize how communication technology influence political discourse. Yes. So option B is the correct answer. Okay. ஓகேவா? ஓகேவா? லாஸ்ட். ஓகேவா? அடுத்து நம்பர் 2 நீங்க தானே படிக்கிறீங்களா? Economic clustering refers to geographical concentration of interconnected firms, suppliers, research institutions, and skilled labor pools within a particular sector. Historically, such clusters have generated significant economic dynamics by facilitating knowledge spillovers, especially labor markets, and the efficient supply network. However, the benefits of clustering are not distributed evenly across regions. Successful clusters often attract disproportionate investment and talent, reinforcing regional disparity. Governments frequently attempt to replicate successful clusters through policy intervention. Yet, such efforts rarely succeed when underlying institutional ecosystem are absent. Clusters tend to evolve through long-term interactions between universities, private firms, infrastructure systems, and regulatory framework, rather than through the isolated industrial incentives. Consequently, the policy challenge lies not merely in attracting firms, but cultivating institutional environment where innovations network can develop organically. In this sense, industrial clustering highlights a broader paradox of development policy. While government seeks to engineer innovations through target programs, the conditions that sustain innovation ecosystem often emerge from complex social and institutional interactions that resist simple duplication. ஸோ என்ன சொல்றாங்க? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரிங் பத்தி சொல்றாங்க. ஓகே, அது வந்து ஜாகிரபிக்கல் கான்சர்வேஷன் படி அது எல்லாமே Okay. சப்ளை ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே அதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்து சிக்னிஃபிகன்ட் எக்கனாமிக் டைனமிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதுல என்னன்னா அதனால வர பெனிஃபிட் சொல்றாங்க. அந்த பெனிஃபிட் வந்து யூனிஃபார்மா இல்லைன்றது சொல்றாங்க. செகண்ட், அடுத்தது அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் நிறைய இதுக்காக வந்து பாலிசிலாம் கொண்டு வராங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது? பிகாஸ் இன்ஸ்டிடியூஷனல் எக்கோசிஸ்டம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் frequently attempt to replicate successful cluster through policy intervention, yet such efforts rarely succeed. Okay, so note பண்ணுங்க, rarely succeed when underlying institutional ecosystems are absent. Okay, so cluster tend to evolve through long-term interaction between university, private firm, infrastructure system and regulatory framework rather than. Okay, சொல்லுங்க அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து கிளஸ்டர்ஸ்லாம் லாங் டர்ம் இம்பாக்ட்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் இதுக்கெல்லாமே லாங் டர்மாக இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து ஸோ நிறையா ஃபேக்டர் பொறுத்து டிபெண்டாக இருக்குது. ஒரு ஐசோலேட்டடாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் நிறையா ஃபேக்டர்ஸ் பொறுத்து டிபெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பாலிசி சேலஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்க? நாட் மேர்லி இன் அட்ராக்டிங் ஃபிலிம்ஸ், விச் மீன்ஸ்
இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அட்ராக்ட் பண்ணாம பட் இன் கல்டிவேட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட் வேர் இன்னோவேஷன் நெட்வொர்க் கேன் டெவலப் ஆர்கானிக்லி. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பொறுத்த டிபெண்ட் பண்ணி இல்லாம அந்த அவங்க வந்து ஆர்கானிக்கலா இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ while government seeks to engineer innovation through targeted programs, the condition that sustain innovative ecosystem often emerge from complex social and institutional interactions. இன்னோவேஷன் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தும் இல்லை, வேற எக்கோசிஸ்டம் பொறுத்து. அந்த எக்கோசிஸ்டம்ல அவங்க டெவலப் ஆகிற அளவுக்கு கேப்பபிளா ஆகிட்டோம்னா வந்து டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் அதோட கோரு. ஓகேவா? ஸோ வாங்க, which of the following statement logically follows from the passage? Industrial cluster often intensify regional economic inequality. ஸோ இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னால தான் இன்இக்வாலிட்டி வந்து ஆகுன்னு சொல்லலை. ஆல்ரெடி ரீஜனல் இன்இக்வாலிட்டி இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னால இன்டென்சிஃபை தான் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ பாசிபிளி இருக்கு. ஓகேவா? அடுத்து, கவர்மெண்ட் கேன் ஈஸிலி ரெப்ளிகேட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பை ஆஃபரிங் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். இல்லையே, அங்க என்ன சொன்னாங்க? அந்த government frequently attempt அந்த லைன் பாருங்க. Government frequently attempt to replicate successful cluster through policy intervention, yet such efforts rarely succeed. ஓகே, கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஆஃப் ஆனால் ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால அது வராது. ஆப்ஷன் 2 வந்து வராது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 வராதுன்னா 2 ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி தான். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்ஸ்டிடியூஷனல் எக்கோசிஸ்டம் பிளே a significant role in sustaining innovation clusters. எஸ். ஸோ 1 and 3. ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் யாருக்காச்சும்? ஓகே, ஸோ அடுத்து 14 யாரு? 14 படிங்க. Public investment has historically played a crucial role in shaping long-term economic growth, particularly in sectors where private capital is prevalent to undertake large uncertain infrastructure, research institutions, and foundational technologies frequently emerge from sustained public spending. Yet debates persist regarding the appropriate scale and scope of such investment. Critics argue that exclusive state involvement may crowd out private capital or distort market initiatives. Supporters contend that many transformative technologies, including digital network and renewable energy systems, require initial public support before market can mature. This argument often reflects different conceptions of economic development. One perspective views market as self-correcting systems capable of allocating resources efficiently. Other views market as embedded within institutional framework that shape investment initiatives and technological practices. Under this latter view, public investment functions less as substitute for private enterprise and more as catalysts that shape direction of economic transformation. ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? இது வந்து மெயினாக வந்து எதை பற்றி சொல்றாங்கன்னா கவர்மெண்டோட அதாவது இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, எக்கனாமிக்ல கவர்மெண்ட். ஓகே, இதில் வந்து மெயினாக வந்து 2 டிபேட் அதாவது பிலாசபி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்து தானாகவே ஃபிக்ஸ் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு மார்க்கெட் நீட்ஸ் ஃப்ரேம்வொர்க், அதாவது கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வேணும். இன்னொன்று இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எசென்சியல் அப்படின்னு எதுக்குன்னா இப்போ வந்து லாங் டேர்ம் எக்கனாமிக் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ். ஏன்னா பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. ஓகே, ஐ மீன் அந்த செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆட்டோமேட்டிக்கா இல்லாம இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வேணும்னு சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாங்க? கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேணும் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் ஆக்ட் அஸ் a catalyst that shape the direction of the economic transformation. அதுதான் வந்து எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டைரக்ஷனை ஷேப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதோட கோர். ஸோ which one of the following statement best reflects the central argument of the passage? ஓகே, வாங்க பார்ப்போம். Excessive public investment inevitably distorts market incentives. ஓகே, அடுத்து
Market can independently generate technological innovation without public support. No. Okay. அடுத்தது public investment can influence the direction of technological and economic transformation. Yes. அடுத்தது government should assume direct control of strategic industry to ensure. Nowhere mentioned. Okay. So எது ஆப்ஷன்? ஓகே ஈஸியா 20 ஆப்ஷன் சி. ஓகே அடுத்து 21 வாங்க. Which one of the following statement most logically follows from the passage? Private capital is incapable of supporting technological innovation. Nothing, nowhere mentioned. Okay. All infrastructure investment must be publicly financed. No. அடுத்தது the effectiveness of public investment depends on how market and institution interact. Yes, வரலாம். அடுத்தது public investment should be restricted to social welfare sector. No, mention பண்ணல. So 21 ஆப்ஷன். ஓகே குட். அடுத்து 26 யாரு படிக்கிறீங்களா? The governance of groundwater presents a distinctive policy challenge because they refer to both physically invisible and institutionally fragmented. Unlike surface water systems that can be regulated through visible infrastructure such as dams and canals, groundwater extraction occurs through millions of individual wells dispersed across agricultural landscapes. This dispersed pattern of extraction complicates regulatory oversight. In many regions, groundwater rights are implicitly linked to land ownership, allowing farmers considerable autonomy over extraction decisions. While such arrangements may support local livelihoods, they also create collective action problems. Individual farmers have incentives to extract water to fulfill their own production. Even if cumulative extraction reflects abusers, attempts to regulate groundwater therefore confront both technical and institutional constraints. Monitoring extraction levels reduce sophisticated data systems while enforcing restriction demands institutional legitimacy among local communities. As a result, sustainable groundwater governance often depends not only on regulatory frameworks but also on cooperative norms among resource users. ஓகே என்ன சொல்றாங்க கிரவுண்ட் வாட்டர் பத்தியா? கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுங்க. யாரு ஏன் தாங்கிறீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன அப்சர்வ் பண்ணீங்க? புரியலையா? ட்ரை பண்ணலாம். கமான். கிரவுண்ட் வாட்டரோட கவர்னன்ஸ்ல வந்து இருக்கிற இஷ்யூஸ் என்ன சொல்றாங்க? தேர்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க பாரு, பிசிக்கலி இன்விசிபிள் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலி ஃப்ராக்மெண்டட். ஆமாவா? அதை வந்து கம்பேர் பண்றாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் சிஸ்டத்தை வந்து ஈஸியாக ரெகுலேட் பண்ண முடியும் பிகாஸ் அது வந்து விசிபிளாக இருக்கு. டேம்ஸ் அண்ட் கேனல்ஸ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆக்கர்ஸ் த்ரூ மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டிஸ்பர்ஸ்ட் அக்காஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் வாட்டரும் கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து சொல்றாங்க. அது வந்து ஈஸியாக நம்மளால விசிபிள் ஆக்க முடியும். இது வந்து இன்விசிபிள் அந்த மாதிரி விஷயம் சொல்றாங்க. த டிஸ்பர்ஸ்டு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் காம்ப்ளிகேட்ஸ் ரெகுலேட்டரி ஓவர்சைட். இது வந்து ரெகுலேட்டரி ஓவர்சைட்ல காம்ப்ளிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. In many regions, groundwater rights are implicitly linked to land ownership, okay, allowing farmers considerable autonomy over extraction decision, ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸோட அட்டானமியில் அவங்க எப்போ வேணும்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அந்த எந்த ஒரு ரெகுலேஷனே இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற அட்டானமினால எப்போனாலும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த லெவல் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? While such arrangements may support local livelihood, அப்படி இருக்கிறதுனால local livelihood support பண்ணாலும் they also create collective action problems. Okay, individual farmers have incentive to extra water to secure their own production. Okay, even if cumulative extraction depletes aquifers, okay, attempt to regulate groundwater therefore confront both technical and social constraints. Okay, அப்போ groundwater regulate பண்றதுக்கு technical and social constraints challengesலாம் சொல்றாங்க, ஓகேவா? So monitoring extraction level requires sophisticated data system while enforcing restriction demands institutional legitimacy among local communities. Okay. As a result, sustainable groundwater governance often depends not only on regulatory framework but also on cooperative norms among resource users. Okay. So sustainable groundwater resource இதான் வந்து கீயே. ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் மட்டும் கிடையாது, கோஆப்ரேட்டிவ் நார்ம்ஸ் பொறுத்தும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா?
ஒரு ரெகுலேஷனால மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? எல்லாரோட கோஆப்பரேஷன் இருந்தா மட்டும் தான் அத நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி ரீசனிங் ஆஃப் த பேசேஜ்? ஸோ வாங்க. Groundwater governance is difficult partially because extraction is highly decentralized. Owners, most of the land owners so decentralized இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாம். அடுத்தது linking groundwater rights to land ownership eliminates over extraction problem. No. ஸோ அவ்வளோதான் இஷ்யூவே சொன்னாங்க. ஸோ அதனால வராது. அடுத்தது கோஆப்ரேட்டிவ் நார்ம்ஸ் அமாங் யூசர் கேன் சப்போர்ட் சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர்ஸ். எஸ், லாஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெகுலேஷன் மட்டும் கிடையாது, கோஆப்ரேட்டிவ் சப்போர்ட் வந்து வேணும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ 1 and 3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிசால்வ்ஸ் தி பாராடாக்ஸ் டிஸ்கஷன் இன் த பேசேஜ்? ஓகே. கிரவுண்ட் வாட்டர் ஷுட் பி நேஷனலைஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்ட்ரலி சொல்லியிருக்காங்களா? ஓகே, எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்து சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெக்வயர்ஸ் போத் ரெகுலேஷன் லோக்கல் கோஆபரேஷன் சொல்லியிருக்காங்களா? ஓகே. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் மஸ்ட் ஷிஃப்ட் என்டையர்லி. நோ. மானிட்டரிங் டெக்னாலஜி அலோன் கேன் ப்ரிவென்ட். நோ. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து நீங்க படிச்சீங்களா? 2 படிச்சிட்டீங்க, 4 படிச்சிட்டீங்க, 4 படிச்சிட்டீங்க, 3 படிங்க. The rapid expansion of digital public infrastructure has transformed how governments deliver welfare services, financial transaction, and identity verification. By integrating digital identity systems, payment platform, and data exchange frameworks, state seeks to create interoperable ecosystem that enables citizens to access service efficiently. Advocates argue that such infrastructures can reduce administrative inefficiencies, minimize corruption, and expand financial inclusion by lowering transaction costs. However, the increasing reliance on digital infrastructure also raises institutional questions about governance and accountability. Large-scale digital systems concentrate informational power within centralized database and algorithmic decision systems whose functioning may not always be transparent. Furthermore, when essential services depend on digital authentication or connectivity, technological disruptions can inadvertently exploit vulnerable populations. The government's challenge therefore lies not merely in constructing digital infrastructure, but in ensuring that the institutional safeguards surrounding such systems remain robust. Effective oversight, transparent standards, and grievance mechanisms become essential to maintain public trust in digital governance architectures. ஓகே. ஸோ டிபிஐ வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஜிஎஸ்ல டிபிஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஓகே, சொல்லுங்க என்ன சொல்றாங்க? ரேபிட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னாச்சு? சொல்லுங்க என்ன சொல்றாங்க? அதை ட்ரை பண்ணீங்க. டிபிஐ எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. ஹவு கவர்மெண்ட்ஸ் டெலிவர் வெல்ஃபேர் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே. By integrating digital identity system, payment platform, and data exchange frameworks, state seeks to create interoperable ecosystem that enable to citizens to access services efficiently. இதான் இதோட பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால சிட்டிசன் டு அக்சஸ் சர்வீசஸ் எஃபிஷியண்டாக அவங்களால பண்ண முடியுது. இதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி ரெடியூஸ் பண்ணும், மினிமைஸ் கரப்ஷன் அண்ட் எக்ஸ்பாண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? இதுலலாம் வர சேலஞ்சஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் இன்க்ரீசிங் ரிலையன்ஸ் ஆன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க? கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ பற்றி சொல்கிறாங்க. ஆமாவா? ஓகேவா? அடுத்து லார்ஜ் ஸ்கேல் digital system concentrate information power within centralized database and algorithmic decision system whose functioning may not always be transparent. So transparency தான் வந்து இதுல இஷ்யூஸ்னு சொல்றாங்க. ஆமாவா? அடுத்து it can exclude vulnerable population. Okay.
ஸோ அதனால வந்து லாஸ்ட் பார்ட்ல பாருங்க. The governance challenge therefore lies not merely on constructing digital infrastructure, but in ensuring that institutional safeguards surrounding such system remain robust. கிளியரா இருக்கணும். மீன் டிரான்ஸ்பரன்ஸா இருக்கணும். ஓகேவா? ஓகே. Effective oversight, transparent standard and grievance mechanism became essential to maintain public trust. ஓகே. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பேன்ஷனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னாங்க. கரப்ஷன் ரிடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வர சேலஞ்சஸ் என்ன? அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது தான் மேஜர் இஷ்யூ. அப்போ அது டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த பேசேஜோட கோர். 31 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேன் பி இன்ஃபர்டு ஃப்ரம் த பேசேஜ்? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேன் இம்ப்ரூவ் வெல்ஃபேர் டெலிவரி சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஆமாவா? அந்த 6th 7 1 3rd 4 5 6 7th லைன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் எனேபிள் சிட்டிசன் டு அக்சஸ் சர்வீசஸ் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் சிஸ்டம் மே ரைஸ் அக்கௌண்டபிலிட்டி கன்சர்ன். எஸ் சொன்னாங்களா? அடுத்து டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் வெல்ஃபேர் டெலிவரி. நோ மென்ஷன் பண்ணல. ஸோ தேர்ட் வராது. ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி. ஓகேவா? 31க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து 15 யாரு? 15. சரி 16 யாரு படிக்கிறீங்க? நீங்க படிச்சிட்டீங்களோ? 17 படிச்சிருங்க. Debates about fiscal priorities frequently revolve around allocation of financial resources between central and the subnational government. Yet fiscal federalism involves more than revenue sharing contracts. It also concerns how fiscal authority shapes policy autonomy. When subnational governments depend heavily on transfer from central authorities, their capacity to design locally responsive policies may limit. At the same time, decentralized fiscal authority without adequate coordination mechanism can produce macroeconomic imbalance, particularly when regional governments pursue expansionary spending without regard to national fiscal stability. The institutional challenge therefore lies in designing fiscal arrangements that reconcile two competing objectives: local policy autonomy and national macroeconomic discipline. Fiscal system that creates only one objective risk undermining the other. Consequently, debates over fiscal federalism often reflect broader questions about the appropriate balance between decentralization and collective economic stability. Financial resources வந்து சென்ட்ரல் டு சப்நேஷனல் கவர்மெண்ட்க்கும் எப்படி அலோகேட் பண்றதுங்கிறத டிபேட் இருக்கு. அதோட ஃபிஸ்கல் அத்தாரிட்டி வந்து அந்த பாலிசி எப்படி ஷேப் பண்றாங்கங்கிறதையும் இருக்கு. ஓகே. அதனால வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள கோஆர்டினேஷன் வந்து மேக்ரோ எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்து கொண்டு வருது. அப்போ இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா டீசென்ட்ரலைஸாகவும் இருக்கணும், அந்த கலெக்டிவ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே பேலன்ஸ். ஸோ சூப்பராக சொன்னாங்க. ஓகே. ஃபிசிக்கல் ஃபெடரலிசம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது அதில் என்ன அட்வான்டேஜஸ், அதில் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதான் இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்களா? ஸோ appropriate balance between decentralization and collective economic stability. So which mean indirectly என்ன சொல்றாங்க, centralization பத்தி சொல்றாங்க. ஓகேவா? So which of the following statement best reflects the central idea conveyed with this passage? Okay. So first பாருங்க, physical transfer from the central government should be completely abolished. வராது. ஓகேவா? அடுத்து physical federalism involves balancing local autonomy with the national economic stability. எஸ், இதான் சொல்லியிருக்காங்க. Subnational government must always control taxation policy independently. No. அடுத்தது macroeconomic stability requires complete physical centralization. No. So core வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ 32 ஆப்ஷன் பி. அடுத்து வாங்க. Physical decentralization may weaken macroeconomic stability. 33 வாங்க. அடுத்த கொஸ்டின். ஓகேவா? Physical decentralization may weaken macroeconomic stability. எஸ் சொன்னாங்களா? ஓகே. ஏன்னா பிசிக்கல் டீசென்ட்ரலைசேஷனோட அட்வான்டேஜ் சொல்லும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து சொன்னாங்க. ஓகே.
ரீஜனல் கவர்மெண்ட் மே பர்சீவ் ஃபிசிக்கல் பாலிசிஸ் வித்தவுட் கன்சிடரிங் நேஷனல் எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின். எஸ், ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது அதனால வர இஷ்யூஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஃபிசிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் மே வீக்கன் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பிகாஸ் ரீஜனல் கவர்மெண்ட் மே பர்சீவ் ஃபிசிக்கல் பாலிசி வித்தவுட் கன்சிடரிங். எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்து எனக்கு தெரில, ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணதா பண்ணல அப்படின்னு தெரியும்னா பிகாஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, கரெக்டாக. ஓகேவா? ஸோ 33க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து யாரு? நீங்கள் 3 தானே படிச்சீங்க. 27 யாரு படிங்க. Increasingly participate in the decision-making process. That traditionally research for human judgment. From credit scoring and environment screening to predictive policy and medical guidance. Regarding models can influence outcomes that affect individual lives. Proponents emphasize that algorithm systems can process vast data sets and identify patterns that may escape human analysis. However, critics caution that such system inherent bias is embedded within the data used to train them, even when algorithm is operated without explicit discriminatory intent. Historically, inequalities reflected in data set may produce outcomes that replicate existing social disparities. Moreover, the complexity of advanced machine learning models can make it difficult to explain how specific decisions are reached. As algorithmic governance expands, society faces a dilemma. How to harness computational capabilities while preserving accountability, fairness, and transparency in decision making? சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காங்க? முன்ன எல்லாருமே நிறைய கோர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்க, இப்பெல்லாம் யாரும் சொல்லல, என்னாச்சு? யாரும் ஓட் போட போனீங்களா? எல்லாரும் நிறைய பேர் யாரெல்லாம் ஓட் போட்டீங்க? நிறைய பேர் ஓட் போடலையோ? அதெல்லாம் வருத்தத்தெல்லாம் யாரும் சொல்லலையோ? போயிட்டு வந்துட்டீங்களா? ஓட் போட்டு என்னைக்கு முன்னே போயிட்டு வந்துட்டீங்களா? நிறைய பேர் போல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எலெக்ஷனாக ஓட் போட்டுருங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றாங்க? 26ஆ? புரியல, என்னது? டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஏஐ என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு அதை பத்தி சொல்றாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? இப்போ பேங்க்லலாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுமா? இப்போ லோன் யாருக்காக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களோட கிரெடிட் ஸ்கோரு, அவங்களோட பேமெண்ட் அனாலிசிஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறாங்க. இவங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொன்னால் மொத்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுத்துரும். இவங்க எங்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரிப்போர்ட், எல்லாம் கம்ப்ளீட் டேட்டா பேஸ். நீங்கள் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோரிங், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்க்ரீனிங் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஓகே, சொல்லுங்க வேற. ஈஸியான பேசேஜ் மாதிரி தானே இருக்கு, ரொம்ப பிலாசபிக்கலாவும் இல்லை. ஏஐ நம்ம எத்தனை பேசேஜில் வந்திருக்கோம்? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்லையும் ஒரு கொஸ்டின் வந்துடுதுல ஏஐ பேஸ் பண்ணி. சரி வாங்க, இதில் மெயினாக அந்த டேட்டாஸ் வந்து டேட்டாவில் இன்இக்வாலிட்டி இருந்ததுன்னா அது ஆஃப் பண்ணா அந்த டெசிஷன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஐ மீன் அதுலேயும் டெசிஷன்லையும் இன்இக்வாலிட்டி ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கோர். ஃபுல்லாக நான் சொல்லலை, ஓகேவா? நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஸோ என்னாச்சு? எதனால எல்லாம் ஒரு நாள் ஈவினிங்னால சொல்லலையோ? ஆ,
யூஸ்வலா இந்த டைம்ல டிஸ்கஷன் நடக்கும் தானே? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த டைம்ல? ஏன் ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத மாரி பார்ட்டிசிபேட்டிவ் இல்லாம என்னாச்சு? லாஸ்ட் கிளாஸ் வந்து எப்போ உங்களுக்கு 1 வீக் முன்னாடி இருந்ததோ? அப்பலாம் நல்லா சொன்னீங்களே! எனர்ஜியா போனீங்க. இப்ப யாருமே எல்லாம் ஒரு மாரி ஏன்டா இவன் வந்தாங்க அப்டின்ற மாரி இருக்கீங்க. சரி வாங்க. Which of the following assumption underlies the author argument? Okay. Data used to train algorithm may reflect historical social inequality. Yes, இருக்கலாம். Algorithmic decision always eliminate human bias. No. Okay. Okay. இந்த டேட்டாஸ் அதாவது ஏஐக்கு டேட்டா செட்ஸ் இருக்கு. அந்த டேட்டா செட்ஸ்ல ஹிஸ்டாரிக்கல் இன்இக்வாலிட்டி அது இன்இக்வாலிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க எடுக்கிற டெசிஷனும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதான் இதோட கோரே. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி தான். பி வராது. ஓகே. ஸோ 34க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் வாங்க. 35. Which of the following statement best reflects the logical conclusion emerging from the passage? Algorithmic decision systems should replace human judgment entirely. No. Artificial intelligence inevitably produce unbiased decision. No. Society must abandon algorithmic system in governance. No. Algorithmic system requires mechanism to ensure transparency and accountability. Okay. So 35 option D. Okay. ஓகேவா? சரி வாங்க. ஆனா உங்களுக்கு அந்த கிளாக் சொல்லிட்டேனா? கிளாக் கோயின்சிட் ஆகுற டைம் அன்னைக்கு சொன்னேன் தானே? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லி சொன்னேன் தானே? இல்ல சொன்னானே இல்லையோ? ஒரு பர்ட்டிகுலரா இப்போ இந்த 1 ஹவர்ல எந்த டைம்ல பர்ட்டிகுலரா வந்து கோயின்சிட் ஆகும்னு சொன்னேன் தானே? சொன்னா ஞாபகம் இருக்கா? இல்ல சொல்லலையா? சொன்னேனா சொல்லலையா? யார் யாரெல்லாம் சொன்னேன்? சொன்னேன்னு சொல்றீங்க. யாருக்கெல்லாம் சொல்லலன்றீங்க? சொன்னேனா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் தானே? சரி ஓகே. இப்போ ஒரு 6 to 7 இருக்குல்ல? பர்ட்டிகுலரா அந்த டைம். பர்ட்டிகுலர் 6 to 7:00ல ஹவர் ஹேண்டும், மினிட் ஹேண்டும் எந்த டைம் பர்ட்டிகுலர் கோயின்சிட் ஆகும்? சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அட இது கொஞ்ச நேரம் இதுலருந்து வெளிய வந்து அப்பயாவது எனர்ஜி ஆகும்னு பார்க்குறேன். சொல்லுங்க. சொல்லலையோ? போர்டு வருமா? நோட் தானே? இதுலயே பண்ணலாமா? ஓகே. இந்த டைம் தானே? 6 to 7க்குள்ளார. ஓகேவா? எந்த பர்ட்டிகுலரா எந்த டைம்ல ஹவர் ஹேண்டும், மினிட் ஹேண்டும் கோயின்சிட் ஆகும்? 6:30 இது 35. இந்த பர்ட்டிகுலரா அந்த டைம்ல தான் இருக்கும். ஓகே. ஆமாவா? சரி இன்னொரு தடவை கூட சொல்றேன். ஓகே. 6:30லேருந்து 6:35 வரைக்கும் கோயின்சிட் ஆகும். ஓகேவா? பர்ட்டிகுலர் ஏதோ ஒரு டைம்ல கோயின்சிட் ஆகும். ஓகேவா? இந்த நம்ம 6:30 எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 ஹவருக்கு 11 டைம்ஸ் வந்து கோயின்சிட் ஆகும் பர்ட்டிகுலரா. அதனால 11ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? 30 11ஆல அடிச்சீங்கன்னா 22 வரும். ரிமைண்டர் 8 வருமா? ஸோ 6 இந்த இது இருக்குல்ல 30 பண்ணும்போது 22னா 2 கோஷன்ட் வருமா? அந்த 2 ஆட் பண்ணிருங்க. ஸோ 632 632 8/11 அவ்வளோதான். இந்த பர்ட்டிகுலரா என்ன ரிமைண்டர் வருதோ அதை டிவைட் பை 11. புரியுதா? புரியுதா? அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ போடுங்க 3 to 4க்கு போடுங்க யாராச்சும். போட்டு சொல்லுங்க டக்குன்னு. கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு அவ்வளோதான். 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். 15/11 என்னது? 1 16 16 4/11 தானே? ஆமாவா?
புரியுதா லாஸ்ட்ல? உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இப்போ இங்க போ. ஓகேவா? இப்போ நீங்களே ஒரு டைம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு டைம். 8 to 9 போடலாமா? ஓகேவா? ஒரே நிமிஷம் லாஸ்டா. கவனிங்க. ஓகே 6 9 ஓகேவா? இப்போ இங்க தான் 8 இருக்குமா? 8:40 இங்க 45 மினிட்ல சொல்றேன். ஓகேவா? ஓகேவா? 8:40ல இருந்து 8:45க்குள்ளார ஏதோ ஒரு டைம்ல கோயின்சிட் ஆகும். ஆமாவா? அது உங்களுக்கு தெரியுதுல பேசிக்கா? அந்த பேசிக் புரியுதா? இப்போ இந்த 8:40ன்ற வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பேஸா. ஓகேவா? இந்த 40ய சிம்பிளா டிவைட் பண்ணுங்க 11ஆல. பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் வருமா? 33 ஓகேவா? ரிமைண்டர் என்ன 7 வருமா? இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த கோஷன்ட்டா நமக்கு கிடைச்சிச்சு. இதை கூட இதை ஆட் பண்ணிருங்க. ஓகேவா? 8 என்ன வந்து ஆட் பண்ணீங்கன்னா 43 ஓகேவா? இங்க ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 7/11 போட்டுருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? புரியுதா? இப்போ நான் ஒரு டைம் சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? 5 to 6 சொல்லுங்க. நேரம் சொல்லிருக்கணும். நேரம் டக்குன்னு சொல்லுங்க. நேரம் என்னது? 22/11 போட்டீங்கன்னா ஒன்னா 1 9 21 9/11 அவ்வளவுதானே? 5 21 11/11 புரியுதா? லாஸ்ட்ல புரியுதா? உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு புரியாம இருக்கா? உங்களுக்கு புரியலையா? இது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 8:40 to 8:45க்குள்ளார தான் ஏதாவது ஒரு பர்டிகுலரா அந்த டைம்ல தான் அவர் ஆண்டும் மினிட் ஆண்டும் கோயின்சைட் ஆகும். தெரியுதா? அது புரியுதா? அது புரியலையா? அது புரியுதுல்ல? அதுக்கப்புறம் இப்ப அந்த ப்ராசஸ் புரியலையா? நான் இந்த 40ன்ற நம்பரை 11ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கும் 11 டைம்ஸ் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? பிகாஸ் 11 to 12 12 to 1 இந்த 2 ஹவர்ஸ்ல 1 டைம் தான் கோயின்சைட் ஆகும். 12 o'clock ஓகேவா? ஸோ அதனால எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம்ஸ் கோயின்சைட் ஆகும். அதனால இந்த பர்டிகுலர் இந்த 1 ஹவருக்கு மட்டும் ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகிறதுனால 11ஆல டிவைட் பண்றேன். 8:40 அந்த 40 டிவைட் பை 11ஆல அடிக்கிறேன். பண்ணும்போது 3 டைம்ஸ் 33 வரும். கோஷன்ட்டா நமக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? ரிமைண்டர் 7 கிடைக்கும். அப்போ அந்த 7/11 அப்படியே வச்சுக்கிறேன். இங்க அந்த 3 ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் எல்லா டைமுக்கும். எல்லா டைமுக்கும் மினிட் ஹேண்ட் போட்டுக்கங்க. அந்த மினிட்ல என்ன வருதோ அதை எடுத்து 11ஆல டிவைட் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே சரி. அப்புறம் இந்த ஸ்கொயர் 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 ஆஃப் த நம்பர் ஷார்ட்கட் தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? ஒரு டபுள் டிஜிட் ஸ்கொயர் அந்த மாதிரி தெரியாதா? சரி இப்போ என்னது ஏதாவது 23 எடுத்துக்கலாமா? 23 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நம்பர் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் டிஜிட் நம்பர் அந்த நம்பர் எடுத்துக்கணும். 3 ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும்? 9 2 டிஜிட்லாம் போட்டுக்கிறேன் இப்படி. ஓகேவா? அடுத்தது 2 into 3 into 2 இப்படி பிரிச்சுக்கணும். 2 into 3 into 2 என்னது? அதை எப்படி போட்டுக்குங்க. ஓகே ஓகே. அடுத்து 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? ஓகே போட்டுங்க இப்படி 529. ஓகே இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். புரியுதா? இதுல மட்டும் இந்த இந்த இது மட்டும் கொஞ்சம் 09 2 டிஜிட்ல எழுதணும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? புரியுதா? ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் எனர்ஜியா ஆகணும். அடுத்து இது எல்லாத்துக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு இதே தேவையில்லை. ஓகேவா? புரியுதா? அப்புறமேட்டு வந்து வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம்? ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? டுவெண்ட்டி செவனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்க. ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? சரி வாங்க அடுத்தையும் பார்ப்போம். இது உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க ஃபுல்லா ஃப்ரீ டைம் ஆகும்போது கொஞ்சம் போட்டு பாருங்க. ஓகே
இப்போ 27னா 27க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகே, இப்படி இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இதோட நியரஸ்ட் இதுன்னு இப்போ என்னன்னு பாருங்க. 25வா? ஓகே, 25ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது? 5வா? அதை எடுத்துக்கங்க. ஓகே, 5 2 இப்படியே இருக்கட்டும். இந்த நம்பரோட 2 மேல மல்டிபிள் பண்ணி போடுங்க. என்னது? 5 + 0.2வா? 5.2 ஒரு அப்ராக்சிமேஷன். ஓகேவா, புரியுதா? இதே தான் எல்லாத்துக்கும். வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க யாராச்சும். 30 35வா? யாரு 35ஆ? ஓகே, 35னா என்னது? 4னா 5 தானே, 6னா 36. ஓகே, அதான் வரும். ஸோ 25 + 10, ஸோ 5 + 10 வரும். ஸோ 5, ஸோ 1 6 அப்ராக்சிமேட்டா 6 அந்த ரேஞ்சு தான். ஓகேவா, கரெக்டா? நான் 5 10 5 + 1 6, ஸோ 5.99 அந்த ரேஞ்சு வரும். ஸோ 6 எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டட் வேல்யூ தான். ஓகேவா, அந்த ரேஞ்சு தான். ஓகேவா, புரியுதா? இங்க வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை 2ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிருங்க, அந்த வேல்யூ எடுத்து போட்டுங்க. சிம்பிளா? ஓகேவா, ஓகே தானே? போயிடலாம் அடுத்து. வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து சொல்ற கொஸ்டின் வந்து கிரக்ஸ் அப்படியே எல்லாம் சொல்லிடுறீங்க. ஓகே, ஓகே தானே எல்லாருக்கும்? 3 ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? எங்கேயா உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்து எந்த பேசேஜ் பார்க்கணும்? 35 முடிச்சிட்டோம் தானே? சொல்லிட்டு தானே 35? ஓகே, சரி வாங்க பேசேஜ் 10 வாங்க. யாரு நம்பர் 10? யாரு படிக்கிறீங்களா? Climate adaptation strategy increasingly recognize that certain coastal settlements face infrastructure environment risks. Rising sea levels, intensifying storms, and the gradual shoreline erosion have made the long-term habitability of some regions uncertain. In response, policymakers have even discussing the concept of managed area, which involves the deliberate relocation of community away from the vulnerable area. Unlike emergency evacuation triggered by disaster, managed gateway is a planned process that seeks to reduce the future risk while minimizing the social disruption. However, the approach raises a complex social and ethical question. Communities often possess strong cultural and economic ties to their landscapes, and relocation may threaten both livelihood and collective identity. Furthermore, decisions regarding which region should be built and which should be dependent to infrastructure investment to reflect the political and economic inequality. Thus, while managing the region may represent the upgradation and application strategy from a long-term environment perspective, its implementation inevitably confronts question of justice, equality, and concerns. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? Climate adaptation ரீலொகேஷனா? சொல்லுங்க என்னது? அது என்னெல்லாம் பார்க்கணும்னா ஒருத்தவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கா அல்ல ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி கம்யூனிட்டி எல்லாரோட கன்செப்ட்மே வேணும். ஓகே, வேற இல்ல. இப்ப நீங்க இந்த பேராலாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அதை மட்டும் சொல்லுங்க போதும். அது தப்பா இருக்குன்னு கூட அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, தப்போ கரெக்டோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்லுங்க. என்னாச்சு? ஸ்கொயரா? அந்த இதா ஃப்ரீ டைம் போட்டு பாருங்க. ஓகே, மேனேஜ் ரிட்ரீட்டா அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. என்னது அது?
ஷிஃப்ட் பண்றதா? ஓகே. வல்னரபிள் ஏரியால வந்து ஷிஃப்ட் பண்றோம். ஓகே. அதனால வர என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. அதான் ஐ திங்க் அதான் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? So, decision recording should treat and which should be defended through infrastructure investment may reflect political and economic inequalities. Okay. Thus, while managed retreat may represent a rational adoption strategy. Okay. அந்த managed retreat வந்து ஒரு ரேஷனலான ஒரு அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் its implementation ineffectively confronts question of justice, equity and community consent. ஸோ மேனேஜ் ரிட்ரீட்னா இப்போ ஒரு வல்னரபிள் ஏரியாஸில் ஆல்ரெடி இப்போ வல்னரபிலிட்டி பார்ப்பாங்க. ஓகே. அந்த பர்டிகுலராக ஏரியாஸில் வல்னரபிள் இருக்குது, அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே அந்த ஏரியாஸ்லேருந்து ரீலோகேட் பண்ணுறாங்க. அந்த ரீலொகேஷன்னால வர இஷ்யூஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அது ஈவன் தோ லாங் டேர்ம் கான்சியன்சஸ்லேருந்து தவிர்க்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ரேஷனலான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதனால வர இம்பாக்ட் என்ன, ஓகே, அதனால வர கன்சர்ன் என்ன, அது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அதான் காம்ப்ளெக்ஸ் சோஷியல் அண்ட் எத்திக்கல் கொஸ்டின்ஸ்லாம் பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான் வாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் த பேசேஜ்? மேனேஜ் retreat seeks to reduce long term climate risk. எஸ், ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? அடுத்து மேனேஜ் retreat எலிமினேட்ஸ் ஆல் சோஷியல் சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் ரீலொகேஷன். நோ, அதில் நிறையா சோஷியல் சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எத்திக்கல் சேலஞ்சஸ், எத்திக்கல் கொஸ்டின்ஸ் சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 வராது. அப்போனா சிடி போயிடலாம். சிடி வராது. ஸோ ஏ அண்ட் பியில் தான் ஒன்று வரும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டெசிஷன் ரெக்கார்டிங் retreat மே இன்வால்வ் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கன்சிடரேஷன். எஸ், இதில் சொல்லியிருந்தாங்களே. எஸ். ஸோ 1 வரும், 3 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ, 42க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே. அடுத்து 20 யாரு? 20 படிங்க. Technological process has normally associated with economic development and implementation of new standards. It debates about technological changes is increasingly emphasize the uneven distribution of the benefits. Innovation will generate productivity gain by simultaneously displace suffering from labor inequality. New technologies eventually produce new industries and employment opportunities. But transition between the old and the new economic structure can be seriously disruptive. The pace technology change will further intensify this disruption by operating efficient periods. Facilities as by now. Whether to prioritize rapid technology adaptation to maintain competitiveness or to moderate its pace in order to protect vulnerable workers. Newly approved after a simple solution. Assisted caution in India innovation or unregulated technologies, unregulated technological acceleration, amplified inequalities and social inequality. ஓகே. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க. எதை பற்றி சொல்கிறாங்க? டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? அதனால பாலிசி மேக்கிங் வந்து ஒரு டைமா இருக்கு. அதனால அதை பத்தி ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் பண்ணலாம், இல்லை எக்கனாமிக் ப்ராசஸ் பண்ணலாம் ஒரு டைம் இருக்கு. ஓகே. ஸோ இன்னோவேஷன் மே ஜென்ரேட் ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் while simultaneously displacing forms of labor. ஓகே. ஸோ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸில் வர இன்னோவேஷன், அதனால் வர ப்ளஸ் என்னன்னு சொல்கிறாங்க, என்னதுன்னா ப்ரொடக்டிவிட்டி கெயின் இருக்கும். ஆனால் அதே இதில் certain ஃபார்ம்ஸ் ஆஃப் லேபரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ இதில் வர கன்சர்ன்ஸும் சொல்கிறாங்க. ஓகே. Transition between the old and the new economic structure can be socially disruptive. அதை சொல்றாங்க. ஓகே. ஸோ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம்? டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுமா, ஆர் மாடரேட் இன்ஃபேஸ் டு ப்ரொடெக்ட் வல்னரபிள் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா? ஓகே. ரேப்பிடா இல்லை மாடரேட்டா அப்படின்ற ஒரு டைலமா. ஓகே. ஸோ எக்ஸசிவ் காஷன் மே ஹிண்டர் இன்னோவேஷன். ஓகே.
while unregulated technological acceleration may amplify inequality and sustainability. ஓகே, ரெகுலேஷனும் சொல்றாங்க லாஸ்ட் பாயிண்ட்ல. ஓகேவா, இப்போ ஓவரா ரெகுலேட் பண்ணா இன்னோவேஷன் அஃபெக்ட் ஆகும், அன்ரெகுலேட் ஆனா இன்இக்வாலிட்டியை வந்து ஆம்பிளிஃபை ஆயிரும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதான் வந்து கோர். பாருங்க, which of the following statement best reflects the central idea conveyed by passage? Technological progress innovatively improves economic inequality. ஆல்ரெடி இன்இக்வாலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, ஸோ வராது. Technological innovation creates a tension between economic efficiency and social stability. ஓகே, பேலன்ஸாக இருக்கு. Government should prohibit technology that reduce employment. No. Economic development can occur without technological change. No. So 43 option B. ஓகேவா, ஓகேவா. அடுத்து வாங்க 44 வாங்க. அசெஷன் என்னது? டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் மே ஜென்ரேட் சோஷியல் டிஸ்ரப்ஷன். எஸ், ஏன்னா அங்கே லேபர் டிஸ்பிளேஸ் ஆனதா அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஆகலாம், மேது பாசிபிலிட்டி இருக்கு. எக்கனாமிக் டிரான்சிஷன் பிட்வீன் ஓல்டு அண்ட் நியூ இண்டஸ்ட்ரி கேன் டிஸ்பிளேஸ் ஒர்க்கர்ஸ். எஸ், அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி இன்னோவேஷன் மே ஜென்ரேட் சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பிகாஸ் எக்கனாமிக் டிரான்சிஷன் பிட்வீன். எஸ், ரெண்டுமே வரும். ஓகே, போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேவா, 44க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா, வேற ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே, ஸோ 30 யாரு? 30 நீங்க தானே? சரி, பரவாயில்ல, நீங்க படிங்க. In recent decades, scholars have increasingly examined the concept of efficient risk. Confidence in individuals placed in information source while common beliefs about growth. Modern societies depend heavily on complex knowledge systems ranging from scientific research to policy analysis. If most individuals lack the expertise to independently evaluate such knowledge trends. As a result, people rely on institutional intermediaries such as scientific organizations, media institutions, and academic communities. When these institutions are perceived as credible, evidence-based facilities, information, public disclosure. However, when institutions currently erode, users may turn to alternative information sources and reinforce their beliefs rather than subjecting them to critical criticism. In such circumstances, disagreement over policy issues may reflect deeper disputes about the reliability of knowledge authorities' themselves. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? எதை பத்தி சொல்றாங்க? Scholars வந்து information gather பண்றதை பத்தி. ஓகே, ஸ்காலர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் சொல்றாங்களே, எபிஸ்டமிக் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன? சரி, பரவாயில்ல. அடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Institutions வந்து அவங்க சார்ந்து இருக்கிற மாதிரியே இன்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, information gather பண்றது. ஓகே, இப்போ institutions வந்து எத்திக்கலா இல்லாம எரோட தப்பு பண்றாங்களோ அப்போ வந்து information தப்பா இருக்கிற அதில் தான் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ண. ஐ மீன் ட்ரஸ்ட் எப்போ அது வந்து ட்ரஸ்ட் அது அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து எரோட் ஆனிச்சுன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இங்கே அதெல்லாம் இருக்கோ அதில் நம்ம பார்ப்போம். தானே சொல்கிறாங்க. when this institutions perceived as credible, epistemic trust facilitate informed public note. But when institutional credibility erodes, individual may turn to alternative information sources. Okay, wow, that reinforce prior beliefs rather than subjecting them to critical scrutiny. Okay, so யூஸ்வலாக எப்படின்னா முன்னாடி ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அதான் இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து ரேஷ்னலாக வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் அது ட்ரஸ்டபுளாக இல்லையான்னு. ஒருவேளை அந்த இன்ஸ்டிடியூஷனே வந்து கிரெடிபிளாக இல்லாமல், ஓகேவா, ட்ரஸ்டபுளாக இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணியிருப்போம்.
அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அது அகைன் இந்த ரேஷனலா இல்லாம பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளாரே அகைனா ரீகெயின் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, தட் ரீஇன்ஃபோர்ஸ் ப்ரியர் பிலீஃப்ஸ் ரேதர் than subjecting them to critical scrutiny. ஓகேவா? In such circumstances, disagreement over policy issues may reflect deeper disputes about the reliability of the knowledge authority themselves. Okay. So epistemic trust, institution credibility இது அஃபெக்ட் ஆனா இம்பாக்ட் என்ன பண்ணுவாங்க, இதான் வந்து மெயினா சொல்றாங்க. ஓகேவா? இதை வச்சுட்டு பார்ப்போம். which of the following extension underlies the author argument? Institution often rely on institutional intermediary, that is institutions, to evaluate complex knowledge claims. எஸ், பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, all knowledge claims can be independently verified by ordinary citizens. Independently verified, no, they often depend on institutions. So option B வராது, option A only. 45க்கு option A. ஓகேவா? ஓகே தானே? வாங்க அடுத்து 46 வாங்க. which of the following statement best reflects the logical implication of the passage? Public policy disagreement arise solely from the ideological differences. No. Institutional credibility plays a significant role in shaping public trust and knowledge. Yes, சொல்லியிருக்காங்க. Scientific institutions should avoid public communication. No. Citizens should disregard institutional expertise. No. So option B. ஓகேவா? ஓகே தானே? அடுத்து போலாமா? யார் இன்னும் படிக்கல? வேறு 9 யாரு படிக்கிறீங்களா? Policymakers are increasingly emphasize the concept of supply chain diversification as a strategy for economic resilience. Global production networks often rely on complex interdependencies across multiple regions. While such networks enhance efficiency by minimizing costs, they may also expose economies to disruptions when geopolitical tensions, natural disasters, or logistic failures interrupt production flows. Diversification therefore seeks to reduce dependency on a limited set of supplies or production hubs. However, diversification does not necessarily eliminate vulnerability. Establishing alternative supply network may increase production costs and require significant institutional coordination between governments and industries. Furthermore, attempts by multiple countries to simultaneously diversify supply chains may produce unintended consequences such as intensified competition for critical inputs or duplication of industrial capacities. Consequently, the pursuit of supply chain resilience often involves balancing economic efficiency with strategic security considerations. Okay. Supply chain diversification. லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கோ 2 weeks முன்னாடி இந்த ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு. அந்த எல்பிஜி இஷ்யூஸ் வந்துச்சுல, அப்போ வந்து இந்த சப்ளை செயின், இந்தியாவோட எக்கனாமிக் சப்ளை செயின் வந்து எப்படி இருக்கு, ஓகேவா, அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. ஓகே, அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. குட். ஓகே, என்ன பெனிஃபிட் சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப்ல வந்து ஒரே கண்ட்ரி டிபெண்ட் பண்ணா என்னென்ன இஷ்யூஸ்லாம் பத்தி சொல்றாங்க. ஓகே, அதை டைவர்சிஃபை பண்ணா என்ன, டிபெண்டன்சி குறையும், பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? வேற எதுவும் கோர் நம்ம மிஸ் பண்ணல. ஐ திங்க் இதுதான் நீங்க சொன்னதான் கோர், டைவர்சிஃபிகேஷன் தான். வேற என்னது அதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதனால வர இஷ்யூஸ் ஏதாவது சொன்னாங்களா? டைவர்சிஃபிகேஷன் வரதுனால என்ன சொல்லியிருக்காங்க? unintended consequences such as duplication of industrial capacities, இதெல்லாம் வந்து அதனால வர கான்சிக்வன்சஸ் சொல்றாங்க. ஸோ த pursuit of supply chain resilience often involves balancing economic efficiency with strategic security consideration. இதுதான் கோர். ஓகே வாங்க. which of the following statement logically follows from the passage? Highly concentrated supply chain may increase economic vulnerability. எஸ், கண்டிப்பா. ஓகே, அடுத்து சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷன் ஆல்வேஸ் ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். நோ, அதில் அந்த சொல்லியிருப்பாங்க பாருங்க, சப்ளை செயின் நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது
இட் இன்க்ரீஸ் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் 2 வராது. ஆப்ஷன் 2 வரலைன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். Efforts to diversify supply chain may create new economic challenges. Yes, obviously. So option A, 1 and 3 only. ஓகேவா? அடுத்து யாரு? 18 யாரு படிக்கிறீங்களா? Powering devices ranging from consumer electronics to advanced industrial machineries. Digitalizing expands across sectors. Demand for semiconductors has increased dramatically. This has prompted governments to reconsider the strategic significance of semiconductor manufacturing. Historically, production has been concentrated in a small number of technologically advanced regions. While such concentration facilitated economies of scale, it also exposed global industries to potential supply disruptions. Consequently, several countries have introduced industrial policies aimed at developing domestic semiconductor capabilities. And building semiconductors manufacturing ecosystems involved for modern constructing fabrication plants. It requires long-term investments in research institutions, skilled human capital, and specialized supply networks. Thus, semiconductor policy illustrated a broader challenge of industrial development. Technological industries depend not only on capital investment but also on institutional ecosystems that sustain innovations. இந்த கோர் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் வந்து இப்போ ஒரு ஃபவுண்டேஷனல் மாடர்ன் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம அது செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதனால நம்ம அதிகமாக அட்வான்ஸ்டான மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லா செக்டார்ஸுமே வந்து டிஜிட்டலைசேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால செமிகண்டக்டர் சிப்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை வந்து எய்ம் பண்ணி போகிறதுனால டெவலப்பிங் செமிகண்டக்டர் கேப்பபிலிட்டிஸை வந்து டொமஸ்டிக்கலாகவே நிறைய பண்ணிட்டு இதுக்காக வந்து நிறைய லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஹியூமன் கேபிட்டல் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மாடர்ன் டிஜிட்டலைசேஷனில் செமிகண்டக்டர் டிபெண்டன்சி அதிகமாகுது. ஸோ அதான் அவங்க சொன்ன மாதிரி. ஸோ என்னென்ன ஃபேக்டர்னால இருக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்கில்டு ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு சப்ளை நெட்வொர்க். ஓகே, the semiconductor policy illustrates a broader challenge of industrial development. Technological industry depend not only on capital investment but also institutional ecosystem that sustain innovation. இதான் அதோட கோர். ஓகேவா? So which of the following statement best reflects the central idea conveyed in the passage? Semiconductor production can be expanded simply by constructing manufacturing plants. No. Okay, இங்க நிறைய ஃபேக்டர் சொன்னாங்க. ஸோ வராது. Industrial policy for semiconductor requires broader institutional ecosystem beyond factories. வருமா? Semiconductor manufacturing should remain concentrated in few. No, இது கோர் கிடையாது. Semiconductor demand is declined due to digitalization. No. So option B. ஓகேவா? 55 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 56 வாங்க. Semiconductor manufacturing capacity cannot be developed through infrastructure investment alone. Yes, correct. There are some other factors also there. Okay, அதான் சொல்லியிருக்காங்க. Technological industry depend on in a research institution and a specialized supply chain. Okay, yes. ஸோ ரெண்டும் கரெக்டு. லிங்க் இருக்கான்னு பாருங்க. Semiconductor manufacturing capacity cannot be developed through infrastructure investment alone because technological industry depend on research institution and specialized supply. Okay, so option A, both A and R are correct and R explains A. ஓகேவா? ஓகே, வாங்க அடுத்து. தேர்ட்டி-4 யாரு? 34 நீங்க தானே? படிங்க. Protecting ecosystem requires substantial natural resources for conservation purposes.
funding sources such as government budgets and interim active calls are of the scale required to preserve biodiversity effectively. Consequently, policymakers and international organizations have begun exploring innovative financing mechanisms that seek to mobilize private capital for conservation initiatives. These mechanisms may include biodiversity credits, conservation trust funds, and performance-based funding models. While such approaches promise additional financial resources, they also raise questions about how ecological values are measured and monetized. Critics argue that translating complex ecological relationships into financial metrics is oversimplifying biodiversity issues. The challenge therefore lies in designing financing systems that mobilize investment while preserving the ecological integrity they seek. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? பயோடைவர்சிட்டி ஃபினான்சிங்கா? சொல்லுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. என்ன அது? நிறைய லைன்ல இருக்கு, ஏதாவது ஒரு லைன்ல இருக்கும்ல. அந்த குளோபல் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ்லாம் விட்டுருங்க. பயோடைவர்சிட்டி ஃபினான்சிங். இல்லையா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்க அடுத்து. ஸோ வாங்க, இந்த இதோட கோர் வந்து பாருங்க. லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன் பாருங்க. ஹவு எக்காலஜிக்கல் வேல்யூஸ் ஆர் மெசர்ட் அண்ட் மானிட்டைஸ்டு. ஸோ இதான் வந்து பயோடைவர்சிட்டி ஃபினான்சிங்லே, அதான் அதில் கோர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ மீன் பயோடைவர்சிட்டி ஃபினான்சிங்னால என்னென்ன இம்பாக்ட் வந்து மேலே நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபண்டிங் ரிசோர்ஸ்லாம் என்ன அதுவும் சொல்லியிருக்காங்க. பட் இதில் கோர் என்னன்னா, அந்த எப்படி நம்ம எக்காலஜிக்கல் வேல்யூஸை மானிட்டைஸ் பண்ணுறது, அதான் வந்து இதில் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? So critics argue that translating complex ecological relationship into a financial metric is oversimplifying biodiversity itself. Okay, the challenge therefore lies in designing financial system that mobilize investment while preserving the ecological integrity they seek to protect. Okay, va? ஸோ பயோடைவர்சிட்டி ஃபினான்சிங்கில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் என்னென்னா ஃபண்டிங் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது என்ன, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. ஆனால் இதில் என்னன்னா, எப்படி ஒரு எக்காலஜிக்கல் வேல்யூஸை எப்படி எக்காலஜிக்கல் ரிசோர்ஸை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுல தான் ஒரு கிரிட்டிக்காக இருக்குது. ஆமாவா? ஸோ அதை பற்றி தான் அதில் பேசியிருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் த பேசேஜ்? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரெக்வயர்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், எஸ், இருக்கலாம். அடுத்து, private financing mechanism automatically guarantee ecological protection. No. Monetizing ecological values may raise conceptual concerns. Yes, அதான் வந்து இதில் இஷ்யூஸாக பேசியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 3, ஸோ ஏ ஒன்லி. ஓகேவா? அடுத்து 50th கொஸ்டின் வாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி லாஜிக்கல் மெசேஜ் கன்வேட் வித் தி பேசேஜ்? Biodiversity conservation should rely on exclusively on government funding. No. Okay. Financial mechanism must balance investment mobilization with ecological integrity. Yes. Last line la sollirundangala core balanced. Okay. Ecological system can be fully represent the financial metric. No. ஏன்னா இதுதான் இஷ்யூவா சொல்லியிருந்தாங்க. ஆமாவா? ஏன்னா அது ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸாக வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்ட்டு. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ரீப்ளேஸ் கன்சர்வேஷன். நோ. ஸோ ஆப்ஷன் பி, 58 option B. Okay. Okay. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 100 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு? 24. 24 தானா?
ஓகே 200 இயர்ஸ்ல வேற ஆ யாரு சொல்லுங்க 200 இயர்ஸ்ல 48 48 49 யாரு 49 அட சொல்லணா சும்மா சொல்லுங்க 49 ஓகே அடுத்து 48 யாரா சொல்றீங்களா ஓகே 48 ஓகேவா நீங்க என்ன 48 ஓகே அடுத்து 300 இயர்ஸ்ல 72 ஓகே சூப்பர் அடுத்து 400 இயர்ஸ்ல 97 கன்ஃபார்மா 96 இல்லையா ஸோ இதுக்காக தான் கேட்டது ஓகே அப்போ 1000 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கும் சிம்பிள் கொஸ்டின் சொல்லுங்க டக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் 97 48 ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருது அதான் வருதா 97 14 14 பிளஸ் 8 2 242 நோட் பண்ணி சும்மா ஞாபகம் வச்சுங்க 242 தானே கன்ஃபார்மா 48 என்னது 7 7 14 12 1 18 2 232 வரல ஓ 2 18 14 22 97 48 தானே 97 plus 48 என்ன ஆன்சர் வருது 242 ஆமா 2 ஓகே கரெக்ட் ஸோ ஞாபகம் வச்சுங்க 242 இயர்ஸ் லீப் இயர்ஸ் ஓகே இன் 1000 இயர்ஸ் சும்மா ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கங்க எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம்ல சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா நம்ம இது முடிச்சிட்டோம் தானே 58 முடிஞ்சிடுச்சு ஓகே அடுத்த கொஸ்டின் எங்க 68 67 பிரைம் நம்பரா கன்ஃபார்ம் தானே ஆமாவா இல்லையா ஆமாவா ஓகே 68 வந்து சரி 68 நம்பர்ல எத்தனை ஃபேக்டர் இருக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போட்டிங்களா எத்தனை 6 கன்ஃபார்மா வேற யாராச்சும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தெரியுங்களா உங்களுக்கு எந்த நம்பரா இருந்தாலும் என்னது 68 தானே சொன்னேன் ஸோ 2 into 2 squared into 17 தானே 4 into 17 தானே ஸோ n பிளஸ் இதில் வேல்யூ என்னது இது +1 இது +1 ஸோ 3 into 2 ஸோ 6 இதே மாதிரி எல்லாம் நம்பர் போட்டுருவீங்களா ஓகே தானே இது ஆல்ரெடி தெரிஞ்சுங்க தானே சும்மா ஒரு இதுக்கு தான் ஓகே வேற என்ன கேட்கலாம் சரி வாங்க அடுத்து போகலாம் 68 வாங்க செவன்டீன் யாரு படிக்கிறீங்க நீங்க படிச்சிட்டீங்களோ வேற யாரும் சூஸ் பண்றது ப்ரோ நீங்க படிக்கிறீங்களா நீங்க படிங்க One of the most critical, at least visible component of water stability in any part of the world.
unlike surface water resources, which are often subject to centralized management. Groundwater access is typically decentralized and dispersed among millions of individual users. This decentralization makes the regulation difficult, particularly in regions where agriculture livelihood depend heavily on groundwater irrigation. Over time, technological innovation such as affordable pump system have enabled rapid expansion of groundwater extraction. While these technologies initially enhanced agricultural productivity, they also contribute to unsustainable withdrawal rates in many aquifers. Effort to regulate groundwater therefore confront on institutional challenge. Balancing individual access rights with the collective sustainability policies, they rely solely on regulatory restrictions, often encounter resistance from farming communities. Consequently, several analytical argue that long-term groundwater governance may require participatory institutions that enable local users to collectively manage extraction levels and monitor resource conditions. சொல்லுங்க. Groundwater management regulatory. கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க. சூப்பர். அடுத்து நார்மலா சர்ஃபேஸ் வந்து வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கு, கிரவுண்ட் வந்து டீசென்ட்ரலைஸா இருக்கனால நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அது அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டெக்னாலஜி அதிகம் வந்ததுனால அதிகமாக பம்ப்லாம் இது வந்ததுனால எக்ஸஸ் 3 மாசமாக போயிட்டு இருக்கு. ஓகே. டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஃபர்தர் ஆக்சிலரேட் பண்ணிருக்கு. ஓகே, குட். ரேப்பிடா இருக்கனால டீசென்ட்ரலைஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பாலிசி கொண்டு வரணும். பேலன்சிங் இண்டிவிஜுவல் அக்சஸ் ரைட்ஸ் வித் கலெக்டிவ் சஸ்டைனபிலிட்டி. லோக்கல் குட். மானிட்டர் கண்டிஷன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பாலிசி கொண்டு வரணும். ஓகே. அவ்வளோதானே? கரெக்ட். ஓகே, வாங்க. So which of the following assumption underlies the author argument regarding groundwater governance? Individual resource users may not voluntarily limit extraction without collective coordination. Individual resource users may not voluntarily limit extraction without. Yes. ஓகேவா? ஏன்னா அங்கே இண்டிவிஜுவல் அட்டானமி வரும்போது ஃபர்தராக அவங்க ஆக்சிலேட் பண்ணி நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் கோஆபரேஷன் அமாங் யூசர்ஸ். எஸ். ஸோ ரெண்டுமே வரும். ஆப்ஷன் சி. ஓகே. 68க்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து வாங்க. வேற யாரும் பார்க்கலாம், படிக்கலாம். இன்னைக்கு ப்ரோ நீங்க படிச்சிட்டீங்களா? படிக்கிறீங்களா? சொல்லுங்க. 68. Individual resource users may not voluntarily limit extraction. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் இருக்காங்கல்ல, நான் வந்து யூஸ்வலாக நான் வந்து வாலண்டியராக லிமிட் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல. ஓகேவா? ஓகே, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. வித்தவுட் கலெக்டிவ் கோஆர்டினேஷன். இப்போ நம்ம கலெக்டிவாக நான் பண்ணும் பொழுது, இப்போ கலெக்டிவாக எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து வாட்டர் கன்சர்வ் பண்ணோம்னா, அப்போ தான் நான் வந்து என்னை லிமிட் பண்ணிக்கிட்டு நான் யூஸ் பண்ணுற வாட்டர் ரிசோர்ஸ் வந்து லிமிட் பண்ணுவேன். இல்லைன்னா யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா நான் பாட்டுக்கும் அட்டானமியே இல்லாமல், அட்டானமியோட ரொம்ப ஓவரா எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த பேசேஜ் வந்து நீங்க படிக்கிறீங்களா? நீங்க படிங்க. நீங்க தான். பேசேஜ் 17 வாங்க. 17 பிரைம் நம்பர் தானே? பிரைம் நம்பர் தானே? கன்ஃபார்மா? 17 × 3 என்னது? 50? கன்ஃபார்மா? 13 × 7 என்னது? 91. 90 சீரீஸ்ல இருக்கிற ஒரே பிரைம் நம்பர் என்னது? 97. 997 பிரைம் நம்பரா இல்லையா? 997 அதுவும் பிரைம் நம்பர் தானா? ஓகேவா?
சரி வாங்க படிங்க, நீங்க படிங்க. Carbon markets have been proposed a policy instrument that enable countries and firms to reduce greenhouse gas emissions through market-based mechanisms. Under such systems, emission reduction are translated into tradable credits that can be bought and sold between participants. Proponents argue that carbon market allow emission reductions to occur where they are most economically efficient. However, critics caution that the environmental effectiveness of carbon markets depend heavily on the integrity of measurement and verification process. If emission reduction are inaccurately measured or if credits represent reductions that would have occurred anyway, the systems may create an illusion of progress without delivering genuine climate benefits. Therefore, while carbon markets may offer flexibility in achieving climate goals, their credibility ultimately depends on robust regularity, oversight, and transparent monitoring frameworks. என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்சில் என்விரான்மெண்ட் கன்சர்வ் பண்ணுறதுக்காக கார்பன் மார்க்கெட் கொண்டு வந்த விஷயத்துக்கு தெரியும். அதாவது கார்பன் கிரெடிட்ஸ் வந்து பே பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எந்த அளவுக்கு கார்பன் வந்து எமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இது வந்து இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிற கண்ட்ரி இண்டஸ்ட்ரி கம்மியாக இருக்கிற கண்ட்ரி வந்து கொஞ்சம் வாங்கிக்கும். ஸோ அதை எமிட் எக்ஸ்ட்ரா கார்பன் அது தெரியும். என்விரான்மெண்டல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கார்பன் மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்விரான்மெண்டல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி கார்பன் மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி மெஷர்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அதான் இதோட கோரே. அப்போ சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லையா? இல்ல நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க லைனா. தெரியும், பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணி சொல்றாங்களா இல்ல சும்மா பொதுவா ஒரு நம்பர் வந்து என்ன பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் ப்ராக்ரஸ் இருக்குதா இல்ல சும்மா ஒரு பாலிசியா இருக்காங்கிறது. இது வந்து கரெக்டான மானிட்டரிங் ஓவர் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி நீங்களே படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கொஸ்டின், அடுத்த செஷன்லாம் நீங்க படிச்சிருங்க. இல்லை நல்லா படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதே தான் இதோட கோரே வந்து அதுதான். என்விரான்மெண்டல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கார்பன் மார்க்கெட் டிபெண்ட் ஹெவிலி ஆன் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி மெஷர்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? The credibility ultimately depends on robust regulatory oversight and a transfer monitoring framework. இந்த 2 லைன் தான் கீ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வாங்க, which one of the following statement best reflects the central idea conveyed in the passage? Carbon market always guarantees substantial emission reduction. No. Carbon market can function effectively without regulatory oversight. No. Opposite இருக்கு. அடுத்தது, carbon market may contribute to climate mitigation but requires credible monitoring. Yes. Climate model C should abandon market-based mechanism. No. So option C is the correct answer. ஓகேவா? ஓகே, அடுத்து 17th question வாங்க. Carbon market may fail to produce real emission reductions. Flexibility that crowding may fail. Yes, இருக்கலாம். Some emission credits may represent reduction that would have occurred anyway. ஆமா, எஸ். அந்த எந்த லைன் பாருங்களேன். ஐ திங்க் லாஸ்ட்ல இருந்து அந்த 1 2 3 4 5 6th லைன் பாருங்க. The system may create an illusion of progress without delivering genuine climate benefits. எஸ் சொல்றாங்களா? ஸோ அதனால இதுவும் வரும். ஓகே, ஸோ சம் எமிஷன் கிரெடிட்ஸ் மே ரெப்ரசன்ட் ரிடக்ஷன் would have occurred anyway. எஸ், அதனால தான் வந்து இதில் இஷ்யூவாகவே அதான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ ஜென்யூனா இல்லாமல் இப்போ நார்மலாக எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அது உண்மையிலே ஜென்யூனா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமான்றது டவுட்டாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ரெண்டுமே வரலாம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
அடுத்து போயிடலாமா? லாஸ்டா யார் படிக்கலாம்? நீங்க படிக்கிறீங்களா? படிங்க. Public morality often evolves in response to technological developments that alter the boundaries between private and public life. Surveillance technologies illustrate this dynamic particularly clearly. இங்க லாஸ்ட் வாங்க படிக்கிறாங்க. லாஸ்ட் அவ்வளவுதான், 5 minutes தான். Digital monitoring tools have expanded the capacity of governments and corporations to observe individual behavior across physical and virtual spaces. Advocates argue that such technologies can enhance public safety and administrative efficiency by enabling early detection of threats and more effectively law enforcement. Critics, however, warn that continuous monitoring may gradually normalize intrusions into personal autonomy. Over time, citizens may internalize surveillance expectations and adjust their behavior accordingly. The ethical debate surrounding surveillance therefore extends beyond questions of legal authority. It also concerns how technological systems reshape social norms and individual conceptions of privacy. என்ன சொல்றாங்க? பப்ளிக் ஒரு பப்ளிக் அவங்களோட பிரைவசி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அறிவிப்பட்டிருக்காங்க. பப்ளிக் அண்ட் பிரைவேட் லைஃபா? ஓகே. கவர்மெண்ட் வந்து பப்ளிக் சேஃப்டியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியும் எனேபிள் பண்ண மூலமா அவங்களோட த்ரெட்டை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் எஃபெக்டிவான லா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு இதை கண்டினியூஸ் மானிட்டரிங் மூலமா பண்ணுறதுனால அவங்களோட பர்சனல் அட்டானமி வந்து கொஸ்டின் பண்ணுறது. ஸோ டிஜிட்டல் மானிட்டரிங்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இயர்லியராக த்ரெட்டாக இருந்ததுன்னா இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் அண்டர்மைன்ஸ் தி என்ன சொன்னாங்க? அட்டானமி பர்சனல் அட்டானமியா அண்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இதோட சர்வீஸ் பிஹேவியர் வந்து லீகல் அத்தாரிட்டி கொஸ்டின் பண்ணுறது. we are the questions to legal authority. ஏன்னா இது வந்து ஸோ இப்போ சர்வேலன்ஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு சர்வேலன்ஸ் இருக்குனால அவங்க வந்து அந்த பிஹேவியரை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Their ethical debate surrounding surveillance therefore extends beyond questions of legal authority. Ethical debate, ethicality பற்றி இது பேசுகிறாங்க அந்த சர்வேலன்ஸில் இருக்கிற. It also concerns how technological system reshape social norms and individual consumption of privacy. ஓகே, பேசிக்காக தான் அட்டானமியே ப்ரைவேசி இம்பாக்ட் பண்ணுது, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ 71 பாருங்க. 71 பிரைம் நம்பரா? பிரைம் நம்பரா கன்ஃபார்மா? 70 சீரீஸ்ல எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? வரும். 73 வருதா? ஓகே, அடுத்து 79 3 பிரைம் நம்பர் இருக்கு. ஓகே, 60ல எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? 61 பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர் தானே. 63 வராது, 65 வராது, 67 வருமா? வரும் தானே. 67 வராது. ஓகே, ஸோ 60 சீரீஸ்ல 2 பிரைம் நம்பரு, 70 சீரீஸ்ல 3 பிரைம் நம்பரு, 50 சீரீஸ்ல 51 வருமா? வராது. ஓகே, 53 வருமா? 53, 57, 59 இதுல எது வரும்? 57 வராது. 53, 59 இதுல ரெண்டுத்துல ஏதாவது வரும். ரெண்டுமே வருதா? 59 வருமா? 53 வருதா? ஸோ 2. அடுத்தது 80 சீரீஸ்ல 81 வராது. 83 வருதா? 83, 87, 89 87 வராது. 83, 89 வருமா? கன்ஃபார்மா? 83 வரலாமா? 83, 89 தானே. 2, 2, 3, 2, 1. ஓகே, 90 சீரீஸ்ல 1. ஸோ மொத்தம் 10 கரெக்டா? ஸோ 1 to 50 வந்து எத்தனை? 15. 51 to 100 வந்து 10. நமக்குமே ஏதாவது ஒரு கொஸ்டின் இதுல இந்த பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுருக்கோம். ஓகேவா? 50ஸ்ல ஓகே இந்த பிரைம் நம்பர் வருது, ஓகே 60ஸ்ல இந்த பிரைம் நம்பர் வருது, என்ன இது வருமா, இதுல ஃபேக்டர் வருதா? ஐ மீன் ஏதாவது நம்பர் பார்த்தீங்கன்னாவே யோசிக்கணும். இப்போ மோஸ்டா வந்து இன்னைக்கு 50க்குள்ளார இருக்கிற நம்பர் வந்து ஈஸியா வந்து ஃபெமிலியரான நம்பரா தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு கொஸ்டின் சொல்லல,
37 into 3,111 அதை பார்த்துட்டு வந்தீங்களா யாராச்சும்? அந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? சொல்லலையா? ஓ, உங்களுக்கு முன்னாடி பேட்ச் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம் ஒரு நாள் அந்த கொஸ்டின். நம்பர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. அதனால தான் அகைன் அண்ட் அகைன் ஃப்ரீ டைமில் கிடைக்கிறப்பலாம் அது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அதான் முக்கியமான காரணம். ஓகே, ஏன்னா நம்பர் சிஸ்டமில் அனலிட்டிக்லும் சரி ரீசனிங்லையும் சரி நிறையா கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து சொல்கிறேன். இப்போ யூனிட் டிஜிட்டோ, ரிமைண்டரோ, ஸோ ஸ்கொயர்ஸோ, ஃபேக்டரைசேஷனோ, ஃபேக்டர்ஸ்லாம், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தது, அதாவது இது காம்ப்ரிஹென்ஷனுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு ஏரியா நான் நல்லா ஸ்ட்ரென்தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களை இதில் வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அதில் குறைச்சிக்கலாம். ஐ மீன் இப்போ இந்த கொஸ்டினில் நான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன்லேயே ஒரு டயலாமாவில் இருப்பீங்களா 2-3 கொஸ்டின்ஸ்லாம், ஸோ அதெல்லாம் வந்து அதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். சரியா? ஸோ நல்லா பார்த்துங்க. சரி, வாங்க இதில் பார்ப்போம். 71. Which of the following statement logically follows from the passage? Surveillance technology may influence social behavior and norms. Yes. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த லாஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே, சர்வேலன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கேன் அட்ஜஸ்ட் த பிஹேவியர் அக்கார்டிங்லி. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்தது, சர்வேலன்ஸ் டெக்னாலஜி நெசசரிலி எலிமினேட் ஆல் பிரைவசி கன்சர்ன்ஸ்னோ. எலிமினேட் இல்லை, பிரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரலைன்னா அடுத்து மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. எத்திக்கல் டிபேட்ஸ் அபவுட் சர்வேலன்ஸ் இன்வால்வ் கொஸ்டின்ஸ் பியாண்ட் லீகாலிட்டி. எஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 3. ஓகேவா? அடுத்து 72 வாங்க. Which one of the following statement best reflects the most logical message conveyed by the passage? Surveillance technology should be completely prohibited. No. Surveillance technology inevitably strengthen democratic institutions. No. It doesn't strengthen, இது வந்து வீக்கன் ஆகுது, பட் இது சொல்லல. Ethical debates about surveillance involves both security benefits and privacy risk. Okay. Privacy concerns about surveillance are largely exaggerated. No. ஸோ ஈஸியாக தான் இருக்கு. தெரியுங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, முடிஞ்சிருச்சா? ஸோ பிஓக்கெல்லாம் பார்க்குறீங்களா எல்லாரும்? காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிஓக்யூ இயர் பை இயராக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இயரும் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். நேரம் ஆக்சுவலாக முடிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ 2014 எடுத்தாலும் சரி, 18 எடுத்தாலும் சரி. ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ் கன்ஃபார்மாக பார்த்துருங்க மஸ்ட்டு. ஓகே, கன்ஃபார்மாக பார்த்துருங்க மறக்காம. எந்த கொஸ்டின்? ஆப்டிடியூடா? புரியல. அது தெரியல, அவங்கள்ட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கேளுங்க. ஓகே, ஸோ ஐ எம் ஹேண்ட்லிங் காம்ப்ரிஹென்ஷனோட டிஸ்கஷன் பார்க்குறது, அது என்னோட வேலை. ஓகே, அதே மாதிரி இந்த இந்த ஷார்ட்கட் எங்கேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன உங்கள்கிட்ட கேட்குறது? சரி, இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு டேட்டு கொடுத்து அதோட டே கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிப்பீங்களா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே லாஸ்ட் ஒரு 5 minutes. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலராக ஒரு டேட்டு கொடுத்துட்டு அந்த டேட்டோட டே என்ன டேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களா? அதாவது ஷார்ட்கட்லாம் பார்த்து வச்சுருக்கீங்களா? எப்படி யார் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க? சொல்லுங்க எப்படி. நீங்கள் எப்படிலாம் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 August 1947 ஃப்ரைடே இல்லை லாஸ்ட் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? ஓகே, சரி. ஓகே, ஸோ அதான் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஆட் டேஸா இல்லை எப்படி வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுவீங்களா? ஓகே, வேற என்ன மெத்தட்? வேற ஏதாவது மெத்தட் யாராவது யூஸ் பண்றீங்களா? நீங்க வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்களா?
ஓகே 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 மந்த்துக்கு ஒரு நம்பர். ஆ ஆ ஓகே ஓகே அந்த மாதிரி நம்பர். ஓகே அதை நல்லா பார்த்துங்க. அதில் மெயினாக அந்த லீப் இயர் வந்ததுன்னா மைனஸ் பண்ணும். ஐ திங்க் எப்படின்னா ஃபெப் 29க்கு முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஃபெப் அந்த இதில் நீங்கள் நல்லா பார்த்துங்க. கிளியராக பார்த்துங்க. ஓகே இப்போ நீங்கள் லீப் இயர் எடுக்கிறீங்கன்னா எந்த டைமில் வந்து நான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணி போடணும் அப்படின்லாம் நல்லா பார்த்துங்க. அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது இருந்தால் பார்ப்போம். ஓகேவா? இப்படி ஒரு வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்ததுன்னா வேறு என்னதுன்னா நம்பர் தான். ஓகேவா? நம்பர் ஷார்ட்கட்னா நல்லா பார்த்துங்க. ஃபேக்டோரியல் நல்லா பார்த்துங்க. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஃபேக்டோரியல் இருக்குன்னு வச்சுங்க. அதில் 5 பவர் எத்தனை வேல்யூஸ் இருக்கு 10 ஃபேக்டோரியல்ல? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? கொஸ்டின் கேட்கறது புரியுதா? இப்போ லைக் 10 வேணாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாமே. 31 ஃபேக்டோரியலா? 31 ஃபேக்டோரியல் இதில் 5 பவர் எக்ஸோட வேல்யூ என்ன? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சரி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே இப்போ என்ன ஒரு ஷார்ட்கட் இருக்குது நான் சொல்லிடுறேன். பட் ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க சொல்கிறேன். ஓகேவா? இல்லை நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க சொல்கிறேன். ஞாபகப்படுத்துங்க. ஓகே அவ்வளோதான், கிளம்பலாம். டிஸ்கஷன் ஓவர்.